அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. தீர்க்க சுமங்கலி யாருமா? எல்லாருக்கும் வெத்தலை பார்க்க கூட. எடுத்துக்கம்மா. என்னம்மா தயக்கம்? தாலியில வச்சுக்கம்மா. வச்சுக்கம்மா. என்னம்மா யோசிக்கிற? சுமங்கலி பூஜையோட விசேஷமே சுமங்கலி கையால மஞ்ச குங்குமம் வாங்கி தாலியில வச்சுக்கிறதாமா. வச்சுக்கோமா. அவ எப்படி வச்சுக்குவா? இந்த சுமங்கலி பூஜை பண்றதே தாலி கட்டின புருஷன் நோய் நொடி இல்லாம நல்லா வாழணும், நமக்கு இந்த பூவும் பொட்டும் ஆயுசுக்கும் நிலைக்கணும்னு தான். இவ புருஷனே வேண்டான்னுட்டு தாலி கட்டின கையோட வாழாவட்டியா வீட்டுல வந்து உட்கார்ந்தவ பூவும் பொட்டும் எப்படி வச்சுக்குவா? அவ இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் வந்திருக்கவே கூடாது. பாவம், அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? சிவகாமிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? பெத்தவளுக்கு அறிவு இல்லைங்கும் போது சின்ன பொண்ணை குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ வாமா, நம்ம போலாம். அக்கா போகாதீங்கக்கா, நில்லுங்கக்கா, சொன்னா கேளுங்க. அக்கா அவங்க ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டாங்க. வாங்கக்கா, வாங்க, போகாதீங்க, வாங்க. என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்னம்மா பண்ணேன்? உண்மையத்தானே சொன்னேன். அதுவும் உன் நன்மைக்காகத்தான் சொன்னேன். நான் சொன்னது உனக்கு பிடிக்கலன்னா நான் போறேன், அவங்களே கூட்டி வச்சுக்கம்மா. நீங்க எடுத்துக்கங்க. ஜெயந்தி, இன்னைக்கு சுமங்கலி பூஜை. எல்லார் வீட்லயும் பூஜை ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம வீட்ல இன்னும் ஆரம்பிக்கலையா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாமா. அத்தையும் அர்ச்சனாவும் பார்வதி வீட்டு சுமங்கலி பூஜைக்கு போயிருக்காங்க. வந்ததும் பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரி சரி, நீ விளக்கு ஏத்து. அர்ச்சனா, என்னப்பா? நீயும் உங்க அம்மாவும் சுமங்கலி பூஜைக்கு போயிருக்கிறதா உங்க அண்ணி சொன்னாங்க. ஆனா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பூஜைக்கு போயிட்டு வந்த மாதிரியே தெரியலையே. உங்க அம்மா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அங்க ஏதோ நடக்கக்கூடாது நடந்த மாதிரி தெரியுது. என்னாச்சு அர்ச்சனா? நீ அமைதியா நிக்கிறத பார்த்தா அங்க ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. சொல்லுமா, என்ன நடந்தது? இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அர்ச்சனாவை அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்சை கேட்காம என் வாய் அடைச்ச. இப்போ ஊர் வாய் அடைக்க முடிஞ்சுதா? இப்ப என்னாச்சு பாத்தியா?
யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம ஊர் உலகத்தை பத்தி கவலைப்படாம நீ செய்யறதுதான் சரின்னு இவ்வளவு நாளா பிடிவாதமா இருக்கியே, இப்போவாவது அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியா? சிவகாமி, நாம ஜனங்களே இல்லாத ஒரு தனி உலகத்திலயோ இல்ல காட்டுலயோ வாழல. சமுதாயத்துல ஜனங்களுக்கு மத்தியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அங்க தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் இடம் கிடையாது. இங்க நாம நமக்காக வாழறதை விட இந்த சமுதாயத்துக்காக வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இத பார், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில முடிவுகளை இந்த சமுதாயத்துக்காக நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு 10 பேர் கூடுற இடத்துல 2 பேர் பேசிட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியாம வீட்டுல வந்து முடங்கி கிடக்குறியே, நாளைக்கு இந்த ஊரே பேசினா என்ன பதில் சொல்ல போற? இதே அர்ச்சனா அவ புருஷன் வீட்டுல இருந்து வந்திருந்து அந்த பூஜையில கலந்துகிட்டு இருந்தான்னா உங்க 2 பேருக்கும் அங்க கிடைச்சிருக்கிற மரியாதையே வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த சின்ன அவமானத்தையே தாங்க முடியாம இப்படி வீட்டுல வந்து உட்காந்துருக்கியே, நாளைக்கு அர்ச்சனா அவ புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருந்தா இன்னும் என்னென்ன அவமானப்பட போறாளோ அதெல்லாம் எப்படி தாங்க போற? இதுக்கப்புறமும் அர்ச்சனாவை புருஷன் வீட்டுக்கு அனுப்பாம இங்கேயே வச்சுக்கிட்டு இது மாதிரி அவமானங்களை வாங்கி தர போறியா? அப்பா, அண்ணன், தங்கச்சிங்க, அண்ணி அப்படின்னு எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம்னு உன் காலையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காளே, அவ வாழ்க்கைக்கு என்ன பண்ண போற? அம்மா செய்யறதெல்லாம் நம்மளுடைய நன்மைக்கு தான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காளே, அந்த நம்பிக்கைய எப்படி காப்பாத்த போற? அம்மா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தயவு செஞ்சு குத்தி காட்டுறன்னு மட்டும் நினைக்காதம்மா. இப்படிப்பட்ட அவமானம்லாம் நடக்காம இருக்கணும்னா அர்ச்சனாவை புருஷன் வீட்டில் போய் வாழ்றதுதாம்மா சரி. அப்பா சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அர்ச்சனா, நான் இந்த வீட்டில் இருந்தாதான் சந்தோஷம், நான் இந்த வீட்லயே இருந்துட்டு போறேன்னு சொன்னியே, இப்போ இந்த அவமானத்துக்கு என்னம்மா பண்ண போற? இத பாருமா, 1000 இருந்தாலும் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அவ புருஷன் வீட்டுல வாழ்ந்தாதான் இந்த சமுதாயத்துல அவளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே. உங்க அம்மா சொல்றதுதான் சரின்னு இல்லாம நான் சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அத்தை, போன இடத்துலதான் பூஜையில சரியா கலந்துக்க விடாம அவமானப்படுத்தி அமிச்சிட்டாங்க. அதை விடுங்க அத்தை, நம்ம வீட்டுல பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாங்க அத்தை, சாமி கும்பிடலாம். பூஜையும் வேணாம், ஒண்ணு வேணாம். அத்தை, என்ன அத்தை நீங்க நல்ல நாள் அதுவுமா இப்படி அபசகுணமா பேசுறீங்களே? சுமங்கலி பூஜைய நம்ம தாலி நல்லா நிலைச்சு நிக்கணும்னு தானே பண்றோம். அதுவும் இல்லாம புருஷனோட ஆயுசுக்காக பண்ற பூஜையை வேண்டான்னு சொல்றீங்களே அத்தை. இதனால மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வேண்டாங்கிறவங்கள வற்புறுத்தாதம்மா. நானே வேண்டாதவன் ஆயிட்டேன், அப்புறம் எனக்கு என்ன ஆனா என்ன? அப்படி சொல்லாதீங்க மாமா. அத்தைக்கு உங்க மேல கோபம் இருக்கலாம், ஆனா உங்க மேல மரியாதையோ பக்தியோ இல்லாம இல்ல. அவங்களுக்கு தாலியோட மகத்துவத்தை பத்தி நல்லாவே தெரியும் மாமா. அத்தை, மாமா மேல இருக்கிற கோவத்தினால பூஜை வேண்டான்னு சொல்றீங்களா அத்தை? என்னத்த நீங்க? வாங்க வந்து சாமி கும்பிடுங்க. வரேன் போ. அர்ச்சனா, நீயும் வா. என்னங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். டேய்,
ஆசீர்வாதம் பண்றா. இந்த பூஜையே உனக்காகத்தான். புருஷங்காலில் பொண்டாட்டி விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினா தான் இந்த பூஜையே முழுமையடையும். அது மட்டும் இல்ல, இதுதான் ஐதீகம். ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு. அத்தை, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்கலன்னா பரவாயில்லம்மா, விடுமா. என்ன மாமா நீங்க இப்பதானே சொன்னீங்க புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ஐதீகம்னு? அப்பதான் பூஜை முழுமடையும்னு சொன்னீங்க. அப்புறம் அத்தை உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலைன்னா எப்படி? வாங்கத்த, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்கத்த மாமா. அத்தை வாங்க. தீர்க்க சுமங்கலியா நல்லா இரு. மாமா வாங்க, சாப்பாடு போடுறேன். வாங்க. ரம்யா, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல டாடி. காலையில ஸ்கூலுக்கு போனில்ல, படுத்துக்கோமா. கண்ணை மூடி படுமா. தூங்குன்னு சொன்னல, தூங்கு. திரும்ப. என்னங்க என்னங்க? பால் அங்க வை. என்னங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஆனா என் மனசுல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அந்த அளவுக்கு வருத்தமும் இருக்குங்க. சுமங்கலி பூஜையான இந்த நல்ல நாள்ல உங்க ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம அர்ச்சனாவை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குங்க. இந்த சுமங்கலி பூஜையோட விசேஷமே கல்யாணான புது பொண்ணுங்க தங்களோட தாலி பாக்கியம் நிலைச்சு நிக்கணும்னு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற சுமங்கலிங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான். ஆனா இந்த நல்ல நாள்ல நம்ம அர்ச்சனா சுமங்கலி பூஜைக்கு போய் அவமானப்பட்டு வந்ததை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குங்க. அர்ச்சனா அப்படி அவமானப்பட்டு வந்ததை கூட புரியாதவங்க அப்படி செஞ்சிட்டாங்கன்னு ஒதுக்கி தள்ளிடலாம். ஆனா நம்ம வீட்டுல நடந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நம்ம வீட்டுல என்ன நடந்தது? நான் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆனா புது பொண்ணான அர்ச்சனா தனி மரமா நின்னுட்டு இருந்தாளே, அத நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? இந்த நல்ல நாள்ல சுமங்கலி பொண்ணுங்களோட ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கல. புருஷன் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கவும் அவளுக்கு கொடுத்து வைக்கல. அர்ச்சனாவோட இந்த நிலைமைக்கு ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது வேதனையாவும் வலியாவும் இருக்குங்க. ஒருவேளை அத்தை ஆசைப்பட்டபடி படிச்சு நல்ல வேலையில இருக்கிற மாப்பிள்ளையை தேடி பிடிச்சு அர்ச்சனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அர்ச்சனாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது.
புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. மாப்பிள்ளை படிக்கலனாலும் அர்ச்சனாவை கண்கலங்காம பாத்துக்கிட்டா போதும்னு அவசரப்பட்டு நான் தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுட்டேன். என்னாலதான் அர்ச்சனாவுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நினைக்கும் போது என் மனசாட்சி என்ன கொல்லுதுங்க. இது நீ மட்டும் எடுத்த முடிவு இல்லையே, அப்பாவும் சேர்ந்து தானே இந்த கல்யாண ஏற்பாட்டை பண்ணாரு. நீங்க 2 பேரும் எடுத்த முடிவு ஒன்றும் தப்பில்லை. மாப்பிள்ளை செல்வமும் நல்லவராக தான் இருக்காரு. அம்மா தான் உண்மையை புரிஞ்சுக்காம பிடிவாதமா இருக்காங்க. அர்ச்சனாவோட இந்த நிலைமை காரணமே அம்மா தான். நம்மளும் அம்மாவுக்கு எப்படி எப்படியோ எடுத்து சொல்லிட்டோம். அவங்களும் புரிஞ்சுக்காம பிடிவாதமா இருக்காங்க. என்னங்க நீங்க அதுக்காக அர்ச்சனாவை அப்படியே விட்டுற முடியுங்களா? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அர்ச்சனாட்டையும் பேசி பார்த்தாச்சு. இனிமே அர்ச்சனாவோட வாழ்க்கை அம்மாவோட கையில தான் இருக்கு.